பிரச்சனை என்ன அப்படின்னம்னா, இந்த நாட்டு மக்களுக்கான ஆபத்து இது. இந்தியா விடுதலை பெற்றதன் மூலம் நமக்கு கிடைச்சக்கூடிய அந்த வாக்குரிமை வந்துட்டு ஆட்சிகளை அமைப்பதற்கான வாக்குரிமை. நம்ம வாக்களிப்பதன் மூலம் பெறக்கூடிய அந்த ஒரு அரசு தான் வந்துட்டு நாம விரும்பக்கூடிய அரசு இந்த ஜனநாயகம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதற்கான கால அளவு வந்துட்டு 5 வருடம். அது மாநில சட்டப்பேரவைகளாக இருந்தாலும் சரி, மக்களவையா இருந்தாலும் சரி 5 வருஷம். மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்களுக்கு 6 வருஷம். அது வந்துட்டு எட்டர்னிட்டி. அதில் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது இதாகிட்டே இருக்கும். அதில் ஒன்றும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாத்துக்கும் பார்த்து அட் டைமில் அது வராது. ஸோ அப்படியான ஒரு இதுதான் வச்சுருக்குறாங்க. இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா, இப்போ இந்த தேர்தலை வந்துட்டு நிர்ணயிக்கிறது அப்படின்றது இப்போ அரசமைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டப்பிரிவு 83 பார்லிமெண்ட்டினுடைய பதவி காலத்தை பற்றி சொல்லுது. 5 வருஷத்துக்கு ஒரு முறை. 172 மாநில சட்டப்பேரவையினுடைய பதவி காலத்தை பற்றி சொல்லக்கூடிய 172 இது எல்லாத்தையும் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் அளிக்கக்கூடிய சட்டங்கள். இதன்படி என்னன்னா 5 வருஷம் ஒரு அவை முடிஞ்சிருச்சு அப்படின்னோம்னா அது முடியறதுக்கு முன்னாடி தேர்தல் நடந்து அந்த அவையினுடைய முடிவு காலத்துக்கு அடுத்த நாளுக்குள்ளேயோ இல்லை அதுக்கு முன்னாடியோ புதிய அவையை அமைச்சிடணும். அதில் இருந்துட்டு ஒரு அரசு அமைக்கப்படுறதுன்னு வழிமுறையை காணணும். இதுதான் வந்துட்டு ஆளுநருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வேலை. ஸோ இதெல்லாம் இருக்குது. இந்த அரசமைப்பு ரீதியான இந்த ஸ்டாண்டர்ட் இது இருக்கு இல்லையா, இந்த கட்டாயம் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு அப்படியே பறித்து பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் கொடுக்குறாங்க. பார்லிமெண்ட்டில் வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட்டில் பெரும்பான்மை இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தினுடைய சட்டப்பேரவையினுடைய பதவி காலத்தையே அவங்க வந்துட்டு தீர்மானிக்கலாம். ஒரு 3 வருஷம் ஆகிப்போச்சு